அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய முள்ளிங்கிற ஒரு கிராமத்தை தாண்டி சாவடியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் நாங்கள் வந்து எங்களுடைய பயணம் தொடர்ந்தது. வழியிலெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான வனப்பகுதிகள், திக் ஃபாரஸ்ட்டு, கேரளா, தமிழ்நாடு இப்படி சொல்லிட்டு மாறி மாறிலாம் அப்படியே வரும். அதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கப்போ தான் ஒரு இடத்துல பார்த்தா அழகிய மலை காட்சிகள் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. காரை வந்து ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அதோட இயற்கை அழகு, இந்த கேரளா இயற்கை அழகெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு, எங்கே பார்த்தாலும் பச்சை புல்வெளி, பனைத்தொடர்கள், அழகான சுகமான காற்று, அதெல்லாம் சுவாசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் அப்படியே நாங்கள் போனோம். வழியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊர்கள்லாம் தாண்டி அப்படியே போனோம். கேரளா வரும், தமிழ்நாடு வரும். அப்பப்போ வந்து மழை பெய்யும். கிளைமேட்லாம் வந்து செம்மையாக இருந்தது. நாங்கள் சாவடியூர் அப்படிங்கிற ஊருக்கு போகிறதுக்கு வந்து நாங்கள் தடமாறிட்டோம். ஒருத்தர் விசாரிக்கிறப்ப தான் நாங்கள் வந்து பைக்கில் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடியே வாங்க அப்படின்னாரு. ஒரு கட்டத்தில் வந்து இடையில வந்து ஒரு ஆறு தண்ணி ஓடிச்சு. அந்த ஆற்றை கிராஸ் பண்ணி தான், அது ஒரு ஷார்ட் ரூட்டு, கிராஸ் பண்ணி தான் அங்கே போக வேண்டியிருந்தது. அப்படி தான் நாங்கள் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி அப்படி போயிட்டு கேரளாவுக்குள்ளே நுழைஞ்சோம். கேரளாவுக்குள்ளே வந்து நிறைய ஊர்கள்லாம் கடந்து போனோம். கிளைமேட்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அப்படி போயிட்டுருக்கப்போ தான் வந்து சாவடியூர் அப்படிங்கிற ஒரு பாலம் வந்து நாங்கள் அது போய் சென்றடைஞ்சோம். அந்த சாவடியூர் ஃப்ரிட்ஜ், அதாவது அந்த பாலத்துக்கு அடியில் தான் வந்து பவானி ஆறு வந்து ஓடிட்டு இருந்தது. ஸோ பவானி ஆறோட அழகை ரசிப்போம்னு சொல்லிட்டு காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் செல்லக்கூடிய சாவடியூருங்கிற ஊரில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களே என்ன சொன்னாங்க, அந்த பாலத்தில் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னாங்க. நாங்கள் அந்த பாலத்துக்கு அடியில் ஓடக்கூடிய பவானி ஆறோட அழகை வந்து ரசிச்சிட்டு இருக்கப்போ தான் நிறைய பேர் அந்த ஆற்றுல வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. சரி, நண்பர்கள் வரத்துக்குள்ளே நம்ம வந்து கீழே போயிட்டு அந்த பவானியோட ஆறை வந்து போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போனோம். அங்கே வந்து நிறையா பசங்கள்லாம், குட்டி பசங்கள்லாம் குளிச்சுக்கிட்டு டைவ் அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. கிளைமேட்லாம் எக்ஸலண்ட்டு. அந்த பவானி ஆற்றுல வந்து தண்ணி வந்து அவ்வளோ அதிகமாக ஓடிச்சு. பார்க்குறது நிறையா டூரிஸ்ட் ஆளுங்கள்லாம் வராங்க. கப்புள்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆற்றை ரசிக்கிறதுக்காக அங்கே உக்காந்துருந்தாங்க. சரி, கொஞ்ச நேரம் அப்படி ரசிச்சுட்டு இருக்கப்போ தான் எங்கள்கிட்ட இருந்து நண்பர்கள்ட்ட ஃபோனு வந்தது. நாங்கள் வந்து இந்த பாலத்துக்கிட்ட வந்துட்டோம், மேலே வெயிட் பண்ணுறோம், வாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் திருப்பி இந்த பாலத்தை நோக்கி போனோம். மேலே வந்து அந்த சாவடியூர் சேர்ந்த நண்பர்கள் தான் எங்களுக்கோசரம் வெயிட் பண்ணாங்க. சரி, அவங்களெல்லாம் மீட் பண்ணி பேசிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் காரை ஃபாலோ பண்ணுங்க, பின்னாடியே வாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க காரை நோக்கி தான் பின்னாடி வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சாவடியூர் அப்படிங்கிற கிராமத்தை நோக்கி தான் போனோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும்.